ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ராசியோட தன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் மேஷ ராசியாக இருந்தால் உங்கள் குரலில் ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். அதாவது ஒரு புயல் மாதிரியான குரலாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக சிரிக்கக்கூடியவங்க, எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தனியாக நின்று ஃபைட் பண்ணி போராடக்கூடியவங்க, எந்த ஒரு ஃபில்டருமே இல்லாமல் விரும்பக்கூடியவங்க, லவ் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி எப்பேற்பட்ட வலிகளையும் ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அழகான பர்சன் நீங்கள், அல்லது உங்கள் பார்ட்னர்னால் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பார்ட்னரோ ரிஷபராசியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் கண்கள் ரொம்பவுமே சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்பவுமே சாஃப்டான பர்சன், ரொம்பவுமே ஸ்லோவாக ஒருத்தவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள விடவே மாட்டீங்க. உங்களை யாராலையுமே உடைக்க முடியாது. ஒரு பூமி எப்படி எல்லாத்தையுமே தாங்கிக்குமோ அதே மாதிரி ஒரு நியாயமான விஷயத்துக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கக்கூடிய ரொம்ப அழகான பர்சன். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மிதுன ராசியாக இருந்தீங்க, உங்கள் பார்ட்னராக இருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக சத்தமாக சிரிக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு இரு மனசு எப்போதும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சொல் தான். எல்லாத்தையுமே கொஷின் பண்ணுவீங்க. எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணாலுமே அதை அழகாக ஹைட் பண்ணக்கூடியவங்க. ஒருத்தவங்களை பிடிச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்ல மாட்டீங்க. ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னராக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ கடகராசியாக இருந்தீங்கன்னா லவ்வை ரொம்பவுமே ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா வழிகளையுமே உங்கள் மனசுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப லாயலாக இருப்பீங்க, லிமிட்டை தாண்டி லாயலாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சின்னா அவங்கள ரொம்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. அதேமாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அதே மாதிரி ஒரு போராளி மாதிரி உங்களோட மனசை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணுவீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பர்சனோ சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லீடர், எல்லாத்தையுமே லீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி லவ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் பிறந்தவங்க. ஆனால் உங்களோட ஈகோ ஒரு ஃபயர், நெருப்பு மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட மனசு ரொம்பவுமே பொன்னான மனசு. என்றைக்குமே பாதி மனசோட ஒருத்தவங்கள விரும்ப மாட்டீங்க. விரும்பினா முழு மனசோட விரும்புவீங்க. ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட அவங்களோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்களும் உங்களோட பார்ட்னரோ கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா வெளில பார்க்கறதுக்கு ரொம்ப காமாக இருப்பீங்க. ஆனால் உள்ளே ரொம்ப குழப்பங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுவீங்க. யார் சோகமாக இருந்தாலும், யாருமே கஷ்டமாக இருந்தாலும் தன்னை மறந்து அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ உங்கள் பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்களும் உங்கள் பார்ட்னரோ துலா ராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்கள் எப்போதுமே ஒரு உண்மைக்காக இயங்கும். ஒரு எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களோட பயத்தை தனியாக நின்று போராடக்கூடிய ஒரு பர்சன். எல்லாத்துலேயுமே உண்மையை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே, அதாவது வலி இருக்கிற வரைக்கும், வலி எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் பர்சனை விருச்சக ராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்கள் ரொம்பவுமே நிறைய சீக்ரெட்டை அடக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களோட மனசு தனியாகவே ஹீல் பண்ணணும், மற்றவங்கள உதவிக்கு இல்லாமல் ஹீல் பண்ணணும்னு நினைப்பீங்க. ரொம்ப சைலண்ட்டாக எல்லா விஷயத்தையுமே டெப்த்தாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமே சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பார்ட்னர் ஒரு தனுராசியாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வயசான பர்சன், ரொம்பவுமே அறிவான பர்சன். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒருத்தவங்கள லவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையான பர்சன். அதே மாதிரி உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைக்கவே முடியாது. ஒரு உண்மையை உங்கள் கண்கள் தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு உண்மையை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லாத்தையுமே விட்டு ஈஸியாக நவுந்துருவீங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக மறக்கக்கூடிய பர்சன் கிடையாது. ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ மகர ராசியாக இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கடுமையான பர்சன் மாதிரி இருந்தாலும் உங்கள் மனசு ரொம்பவுமே சாஃப்டானது. நீங்கள் ரொம்ப வழிகள்லேருந்து மேலே வரக்கூடிய பர்சன். நீங்கள் உங்களோட கனவுகள் எல்லாம் ரொம்பவுமே பெருசாக இருக்கும். ரொம்ப கம்மியான பேரை தான் நம்புவீங்க. அப்படி நம்பிட்டீங்கன்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டும் கைவிடவே மாட்டீங்க. ஸோ நீங்களும் உங்கள் பர்சன் மகர ராசியாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் பர்சனோ கும்பராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்பஸ், உங்களோட எய்ம் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லாஜிக்கோடு தான் எல்லாத்தையுமே திங்க் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் ஈஸியாக டிட்டாச் ஆகிடுவீங்க. ஆனால் தூரத்துலேருந்தே வாட்ச் பண்ணக்கூடிய பர்சன். ரொம்ப கைண்டானவங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்கள என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அதை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ கும்பராசியாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பார்ட்னரோ மீன ராசியாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே அழகான ட்ரீம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. அதே மாதிரி
உங்களோட சோகங்கள் எல்லாம் பாட்டு மூலியமாக தான் வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு போயம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மற்றவங்களோட வலிகளை ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சன்.